காலை வணக்கம். அன்றைக்கி நான் தொழிலாளர் நல சட்டங்களை பற்றி பேசும்போது சில சில சட்டங்கள் விடுபட்டு போச்சு. அதில் ஒன்று தான் இது, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கன்ஃபார்மெண்ட் ஆஃப் பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ஆக்ட். அதுக்கப்புறம் அது சட்டத்தோடு இணைந்தது தமிழ்நாடு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். இந்த தமிழ்நாடு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டு வரையறைக்குள் இலக்கணத்துக்குள்ளே வருகின்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ ஷாப்ஸோ ஒரு நபர் 480 நாள் ஒரு வருடத்தில் 2 வருடத்தில் தொடர்ந்து பணிபுரிந்தார்னா அவருக்கு நிரந்தர பணி உரிமை வழங்கப்பட வேண்டும்னு அந்த சட்டம் சொல்லுது. அது கொடுக்காதனால அது லேபர் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. அவர் தான் அதில் அதிகாரி. அவர் உத்தரவு போடுறாரு, நீங்கள் வேலை பெர்மனெண்ட் ஆக்குங்கன்னு. அதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் லேபர் இன்ஸ்பெக்டர் ஒரு பகுதி உத்தரவை உறுதி செய்து சில பகுதிகளில் சில விளக்கங்கள் கொடுத்தாங்க. அதை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிச்சு. உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த முன்வழி தீர்ப்பு வரிகள் ரேஷியோ டெசிடென்ட் என்னன்னு கேட்டால், இந்த கார்ப்பரேஷன் இருக்குல்ல, இந்த மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன், அவங்க டேர்ன் ஓவர் ஹெவியாக இருக்குது. 186.60 crore டேர்ன் ஓவர் இருக்குது. அவங்க நான் கவர்மெண்டல் பாடிஸு கூட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செஞ்சுருக்காங்க. இதன் அடிப்படையில் இவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக தான் வருவாங்க. அதனால் அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்றது விளக்கணம் செக்ஷன் 2623 வர்றதுனால இந்த தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கன்ஃபார்மெண்ட் ஆஃப் பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் செக்ஷன் 23E 26G 24 and 3 பிரகாரம் இவங்களுக்கு அந்த பணியை நிரந்தரமாக்கணும்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க. தொழிலாளர் நல சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நீங்கள் இன்னும் தெளிவாக படிச்சிங்கன்னா அந்த வழிமுறைகளெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வழக்குகள் உங்களுக்கு நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வழக்கு யூனியன்கள் தான் நடத்துச்சு. தனிப்பட்ட நபர் கூட உங்கள்கிட்ட வரலாம். ஷாப்ஸில் வேலை செய்கிறேன், என்ன நிரந்தரமாக்கணும், அது கண்ட்ரிபியூட்டிவ். இதில் இந்த ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் இன்னும் சில தொழிலாளர் உரிமைகள் தரப்பட்டுள்ளன. அதை லீவு கொடுக்கணும், லீவை நோட்டிஃபை பண்ணணும், அதை அப்புறம் மெட்டர்னிட்டி லீவு கொடுக்கணும்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு வகையில் பார்த்துக்குங்க. காலை வணக்கம், நன்றி.